ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முறுமுறுவான கடலை மாவு தட்டடை. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இந்த பவுலில் போடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாவை உதிராக பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா, இது மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுருங்க. பிசைஞ்ச மாவை ஒரு மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கல்லில் தேய்ங்க. இப்போது அந்த மாவை சப்பாத்தி மாரி போட்டு சின்ன மூடி இருந்ததுன்னா அதால் கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக போடுங்க. ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. இப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு இப்போது ஃபோர்க் இருந்தால் அதால் ஹோல் போடுங்க. இல்லைன்னா பூரி மாரி மேலே உப்பி வந்துருச்சுன்னா நமந்து போன மாதிரி இருக்கும், பொறுன்னு வராது. அதனால் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு விடுங்க. ஃபோர்க் இல்லைன்னா சும்மா ஏதானு ஒரு குச்சால் சின்ன இதாக ஓட்டை போட்டு விடுங்க. இப்போது எண்ணெய் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் காஞ்சதும் தான் நீங்கள் தட்டடை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் ஒவ்வொரு தட்டடையே போடுங்க. நல்லா எண்ணெயை காய வச்சு நல்லா பொரிஞ்சதும் எடுங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே செவந்துடும், அடியில் மாவாகவே இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக போட்டு எடுங்க. இதோ உங்கள் விருப்பமான தட்டடை கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. இதோ உங்கள் முறுமுறு கடலை மாவு தட்டடை ரெடி. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.